ஸோ மெயினாக அந்த சென்டிமெண்ட்ஸ் தான் படத்தில் இருக்குது மெயின். பட் வைலன்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ நிறையா பேருக்கு செட் ஆகுமான்னு தெரில. இது வந்து யாருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லைக் கதை இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பார்க்கலாம், நீங்கள் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் அது மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஃபைனல் கிளைமேக்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா. விக்ரம்க்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல மாஸ் எலமெண்ட் உள்ள சம படமாக இருந்தது. த்ரில்லிங்காகவே என்ன நடக்கணும் லாஸ்ட் வரைக்குமே அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நல்லா சீட் கார்னர் உட்காந்து தான் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சீனில் அவருக்கே உண்டான நடிப்பு காட்டணும்னு நினச்சா கூட அவருக்குன்னு ஒரு இயல்பான நடிப்பையும் காமிச்சிருக்காங்க. ஒரு சீனில் சொல்லுவார், காவல்துறை உனது நண்பன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஜனங்க சிரிக்கும். ஏன்னா ஆக்சுவலி படம் நல்லா தான் இருக்கும், எல்லாருமே பார்க்கலாம், போர் நடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃபும் நல்லா தான் இருந்துச்சு, செகண்ட் ஆஃபும் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஆக்ஷனாக அப்படியே தான் இருக்கும். படமே ஃபுல்லாக ஆக்ஷன் மூவி மாதிரி தான் இருக்கும். சேம் டைம் லவ் அது நல்லா இருந்துச்சு, சொல்ல வேண்டாம். அதுதான் எல்லாமே விக்ரம் ஆக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் போலீஸ் கெட்டப்பில் அவரும் நல்லா பண்ணியிருந்தார். அவரோட ரோலுக்கு கரெக்டாக நல்லா தான் இருந்துச்சு. சேம் டைம் அதான் ஹீரோயினும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஓவரால் எல்லாருமே நல்லா தான் ஆக்ஷன். இது வந்து யாருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லைக் கதை இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பார்க்கலாம், நீங்கள் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் அது மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஃபைனல் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு சார். தேங்க்யூ கொடுத்துட்டேன். வாரசா ஒரு நீங்கள் எதாவது கேளுங்க, சொல்கிறேன். கமர்ஷியல் மூவி மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும்னு நினச்சி வந்தேன். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் ஃபுல்ஃபில் ஆச்சு ரொம்பவே. விக்ரம்க்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல மாஸ் எலமெண்ட் உள்ள சம படமாக இருந்தது. த்ரில்லிங்காகவே என்ன நடக்கணும் லாஸ்ட் வரைக்குமே அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நல்லா சீட் கார்னர் உட்காந்து தான் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆக்ஷன் தான் இல்லை, ஃபுல்லாக சென்டிமெண்ட் வரும், ஆக்ஷன் வரும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா வரும். அது மாதிரி போயிட்டே இருக்கும். நல்ல லைட்டாக ரொமான்ஸ் வரும், அப்படியே டார்க் காமெடி நிறையா போட்டிருப்பாங்க நல்ல சின்னதாக. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கேங் ஓவர் மாதிரி தான். அவங்களுக்குள்ளே ஒரு 3 டீம் இருக்கும், அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கதை பார்த்தா அது இப்போ சொல்லிட்டா நல்லா இருக்காது, சின்ன இது தான், அவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு புரியும். இந்த எல்லா படத்துலையும் அவர் இந்த வில்லன் கேரக்டர் லைக் போலீஸ் கேரக்டர் தான் பண்ணுறாரு. இதில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மற்ற படம் இல்லாமல் மாதிரி இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக தான் கொடுத்துருக்காரு அருண்குமார். பார்க்கலாம், சித்தா எடுத்ததுக்கும் இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஆக்ஷன் அது ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், எல்லாருமே வந்து பாருங்கள். படம் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் மார்னிங்லேருந்து சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஈவினிங் வந்து பார்த்துக்கு டோட்டலாக ஒர்த் இட். படம் சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்கும் சரி, மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். அதில் ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட். இது வந்து ஒரு ஃபேமிலி சொல்லலாம். இதில் நிறையா இருக்கும். ஃபேமிலிக்காக ஒருத்தன் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான். ஸோ மெயினாக அந்த சென்டிமெண்ட்ஸ் தான் படத்தில் இருக்குது மெயின். பட் வைலன்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ நிறையா பேருக்கு செட் ஆகுமான்னு தெரில. ஃபுல் ஆக்ஷன் தான், ஃபுல் ஆக்ஷன். எமோஷன் தான் மெயின். எமோஷன் வச்சு ஒரு ஆக்ஷன் மாதிரி. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா கனெக்ட் ஆகுது. அதுக்கும் அவங்க ஏற்ற மாதிரி சீன் வச்சுருந்ததுனால எமோஷனும் நல்லா கனெக்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூரஜ் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட ரோலும் நல்லா இருந்துச்சு. அதான் ப்ரோ, ஓவராலாக டோட்டலாக வருது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் படம் வந்து என்னென்ன சொல்கிறது, ஒரு புதுவிதமான கதைக்களம். அருண்குமார் தானே, சித்தா தானே எடுத்தார், ஒரு க்ரைமாக இருக்குமோ அப்படியே. சேதுபதி தானே எடுத்தார், அதில் ஒரு முக்கியமான சீன்ஸ்லாம் செம்ம அழகாக லவ்வாக இருக்குமோ, அப்படி இல்லைனா பன்னியாரம் பத்மினி மாதிரி இருக்குமோ, இல்லை இன்னும் சிந்து பாத்துன்னு ஒரு கதை, அதெல்லாம் நல்லா தானே இருந்தது. அந்த மாதிரி தான் இவர் இவ்வளோ தான் சாப்பாடு போடுவார். இவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சைவ சாப்பாடு தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா பெரிய பெரிய பீஸாக கொடுத்துட்டாரு. பிரியாணியில் இருக்கிறது இது வந்து என்னது, இது ஃபோர்க்கா பீஃபா இல்லை இதுவா அதுவும் ஆதித்து இருக்கார்ல இப்போ, அவரெல்லாம் சும்மா தெரிய விட்டுக்கிறார் போல். ஃபேமிலியோடு சேர்ந்த ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஆனால் ஃபேமிலியாக இருக்காது, ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக ஒரு கேங்ஸ்டரு. ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்குமே கிளைமேக்ஸ் தான் படம். 2 ஹவர் கிளைமேக்ஸ் படம் தான் இது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது விக்ரம் சாரில் மஜா, தில்லு தூளு இதிலெல்லாம் ஒரு விக்ரம் சார் ஒரு அழகாக வருவார். சூப்பராக ஒரு லுங்கி கட்டின்னு அப்படி வந்து வந்தால் ஒரு படம் நடிப்பார், நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு மிஸ் ஆயிடுச்சேன்னு ரொம்ப நாள் எங்கள் ரசிகர்கள்லாம் இதை வந்துடுச்சுடா அந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் ஃபைட்டில் யாருமே எதிர்பார்க்காத சீனில் சிங்கம் போல் அந்த மியூசிக் வரும் பாருங்க, எல்லாரும் கத்துறாங்க. பருவ முனியம்மா வாய்ஸில் சியா சின்னுக்கு அவனுக்கு புத்தூர் அதெல்லாம் கத்துறாங்க ஜனங்க. ஒரு இடத்துலையும் அமைதியாகவே இருக்கும்.
புலி வேட்டையாடும்ல அமைதியாகவே இது எப்படா வேட்டையாடும் அப்படின்னு நினைக்கிறப்போ நினைக்கிறது மேலே வேட்டையாடும். அந்த அளவுக்கு படம் பயங்கரமாக சீன். அந்த அந்த இதை இந்த ஸ்க்ரீன் பிளேவை நான் அருண்குமார்கிட்ட எதிர்பார்க்கல. நைட்டு 9 மணிக்கு நடக்கும், காலைல 6 மணி முடிஞ்சிடும். விடியறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும் படம். ஆனால் செம்ம கேங்ஸ்டர் மூவி. ஐயோ, விக்ரம் சாரை சுற்றி அவர் குடும்பத்தை சுற்றி தான் படம் நடக்கும். ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஒரு 150-200 போலீஸ் ஆவாங்க, ரவுடிங்க ஒரு 500 பேர் ஆவானுங்க. இவர் 2 பக்கமாக இருப்பார். செம்மையாக இருக்கும் படம். ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக போவோம். அதில் அட்மாஸ்பியரில் வரவங்களாம் கேரக்டர்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு போவோம். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அருண்குமார் சார். இதுக்கப்புறம் அருண்குமார் சார் வந்து ஒரு லேபிள் ஆகிட்டார், ஒரு பிராண்ட் ஆகிட்டார் அப்படி தான் சொல்லணும். அவர்கிட்ட வந்து தலைக்கு பண்ணலாம், தளபதிக்கு பண்ணலாம், இல்லை சூப்பர் ஸ்டாருக்கே பண்ணலாம், அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. இது உண்மையாலுமே அவருக்கு ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் விட்ற ஒரு நல்ல படம். இது ஒன் டைம் வாட்சபிள் படம் இல்லை, எனி டைம் வாட்சபிள் படம். எஸ்ஜே சூர்யா என்ன சொல்கிறது, அவர் ஒரு சீனில் அவருக்கே உண்டான நடிப்பு காட்டணும்னு நினச்சா கூட அவருக்குன்னு ஒரு இயல்பான நடிப்பையும் காமிச்சிருக்காங்க. ஒரு சீனில் சொல்லுவார், காவல்துறை உனது நண்பன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஜனங்க சிரிக்கும். ஏன்னா பொய் சொல்லுவார், ஏமாத்துவார். அதெல்லாம் ஜனங்களே இங்கேருந்து கத்துறாங்க, உன்னை பற்றி தெரியுண்டா அப்படின்ற மாதிரிலாம். ஆடியன்ஸுக்கு அவர் சொல்கிற பதில் ஆடியன்ஸ் கிட்டேருந்து ரிப்ளை வரும். அவ்வளோ அழகாக ஒரு நேர்த்தியான நடிப்பை கொடுத்துருக்கிறாரு எஸ்ஜே சூர்யா. சுராஜின்னு ஒரு கேரளா ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பார், ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த கேரக்டர் பெரிய விஷயந்தான், அது கொடுத்துருக்காங்க. துஷாராவோட நடிப்புலாம் ரொம்ப போற்றப்பட வேண்டியது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜிவி தான் ஃபுல்லாக ஆள்றாரு படத்தை. நல்லாவே இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். பவர் பேக்காக இருந்தது.